புதிய தலைமுறை நேயர்களுக்கு வணக்கம். தமிழ்நாடு மின்வாரியத்தில் காலியாக இருக்கக்கூடிய கள உதவியாளர் பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பை தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வு வாரியமான டிஎன்பிஎஸ்சி வெளியிட்டிருக்காங்க. அதன்படி மொத்த காலி பணியிடங்கள் 1794 காலி பணியிடங்கள் இருக்கு. இதற்கான விண்ணப்பத்தை பொறுத்தவரையும் ஆன்லைன் வழியாக மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும். www.tnpscexams.in அப்படிங்கிற இணையதளத்தில் போய் நம்மளால் விண்ணப்பிக்க முடியும். இதற்கான விண்ணப்பத்தை பொறுத்தவரையும் செப்டம்பர் மாதம் 3ஆம் தேதியே ஆன்லைனில் தொடங்கியாச்சு. அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி வரையும் ஆன்லைன் வழியாக விண்ணப்பிக்கலாம். நம்ம பண்ண விண்ணப்பத்தில் ஏதாவது கரெக்ஷன் இருந்ததுன்னா அக்டோபர் மாதம் 6ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் மாதம் 8ஆம் தேதி வரைக்குள்ள ஆன்லைன் வழியாக அந்த கரெக்ஷனை நம்மளால் மேற்கொள்ள முடியும். இதற்கான வயது வரம்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறைந்தபட்ச வயதாக 18 வயது கொடுத்துருக்காங்க. அதே நேரத்தில் அதிகபட்ச வயது ஒவ்வொரு பிரிவினருக்கும் ஒவ்வொரு வயது கொடுத்துருக்காங்க. உதாரணத்துக்கு பிசி எம்பிசி வகுப்பை சார்ந்தவர்கள் 34 வயது வரையும் அதிகபட்ச வயதாக விண்ணப்பிக்க முடியும். அதே நேரத்தில் எஸ்சி எஸ்டி வகுப்பை சேர்ந்தவர்களுக்கு அதிகபட்ச வயதாக 37 வயது வரையும் கொடுத்துருக்காங்க. முன்னாள் இராணுவத்தினருக்கு 55 வரையும், கணவனை இழந்த பெண்களுக்கு 37 வயது வரையும் கொடுத்துருக்குறாங்க. அதே நேரத்தில் மற்ற பிற வகுப்பை சேர்ந்தவர்களுக்கு அதிகபட்ச வயதா 32 வயது வரை மட்டுமே கொடுத்துருக்காங்க. இதற்கான கல்வி தகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மின்பணியாளர், அதாவது எலக்ட்ரீஷியன், கம்பியாள், அதாவது ஒயர்மன், இல்லாட்டினா மின்னியல் தொழிற்பிரிவு, அதாவது எலக்ட்ரிக்கல் தொழிற்பிரிவில் தேசிய தொழிற்சான்றிதழ் அல்லாட்டினா தேசிய தொழிற் பழகுனர் சான்றிதழ் கட்டாயம் வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான சம்பளத்தை பொறுத்தவரையும் 18,800 ரூபாயிலிருந்து 59,900 ரூபாய் வரையும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான எழுத்து தேர்வு நவம்பர் மாதம் 16ஆம் தேதி நடைபெறும் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. தேர்வு நடைமுறையை பொறுத்தவரையும் ஆன்லைன் வழியாக மட்டும்தான் இந்த தேர்வு நடைபெறும். அதற்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ் மொழிக்கான புலமை நமக்கு இருக்கா அப்படிங்கிறதுக்கான ஒரு தேர்வு நடைபெறும். தாளை பொறுத்தவரையும் பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2 அப்படின்னு சொல்லி 2 தாள்கள் இருக்கு. இந்த 2 தாள்கள்லையும் கட்டாயம் பங்கு பெறுவது அப்படிங்கிறது கட்டாயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏதாவது ஒரு தாளில் பங்கெடுத்து நாங்கள் குறைந்தபட்ச மதிப்பெண் வாங்கிட்டோம் அப்படின்னு சொன்னாலும் கூட அவங்க செலக்ஷன் ப்ராசஸுக்கு தகுதி பெற மாட்டார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதற்கு அடுத்தபடியாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடற்தகுதி தேர்வு அப்படிங்கிறதும் ஒரு தேர்வாக இருக்குது. அதாவது இந்த எழுத்து தேர்வில் தேர்ந்தெடுக்கப்படுறவங்களுக்கு முறையான உடற்தகுதி இருக்கா அப்படிங்கிறதுக்கான சான்றிதழ் வாங்கி அந்த சான்றிதழை அதற்கப்புறம் பணி நியமன அலுவலர்கிட்ட நம்ம ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லியும் அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. நோட்டிஃபிகேஷனோட லிங்க் கமெண்ட்ஸ் பாக்ஸ் மற்றும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல நான் கொடுக்குறேன். உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இது மாதிரியான ஜாப்புக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்கன்னா நிச்சயமா இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நிச்சயமா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.